அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை 9 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். தொடர்புக்கு 7338824242. கோவை மாவட்ட திருப்புவனம் அந்த நிகழ்வை ஒட்டி கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு அதிகார அத்துமீறல், கடுமையான கண்டனத்துக்குரியது. எந்த சூழ்நிலையிலும் அந்த காவல் மரணம், கஸ்டடி மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. குறிப்பா அலுவலர்கள், அதுவும் காவல்துறை அலுவலர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் இந்த நாட்டினுடைய குடிமக்களினுடைய உரிமையையும் நலனையும் பாதுகாப்பதற்கு என்று உணர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருப்புவனம் அந்த காவல் நிலையத்தில் அந்த அஜித்குமார் என்கின்ற அந்த இளைஞர் காவலர்களால் கஸ்டடியில் அடித்து கொல்லப்பட்ட அந்த துன்பியல் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அதிர்வலைகளை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். காவல்துறையினருடைய அந்த அத்துமீறிய இந்த செயல்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதில் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் பெரிய இந்த ஆட்சிக்கு பெரிய அவப்பெயர் வந்துவிடும் என்பதை தமிழக முதல்வர் புரிந்து கொண்டு தனி கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், விரும்புகிறேன். தமிழ் மொழிகளுக்கான நிதி ஒதுக்கீடு நிச்சயமா நம்முடைய மொழி உலகத்தினுடைய மூத்த மொழிகளில் ஒன்று. மூத்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையை பெற்ற அந்த மொழிக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான நிதியை அளிக்கவில்லை என்று சொல்லுவது அது ஏற்புடையதுதான். வடமொழிக்கு அளிக்கக்கூடிய அந்த நிதி ஆதாரம் அவ்வளவு உயர்வாக இருக்கிற பொழுது அது குறைந்தபட்சம் பாதி கூட இல்லாத நிலை, குறைந்தபட்சம் ஒரு 20-25% கூட இல்லாத அந்த நிலை ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே மைய அரசு வடமொழியை எப்படி நடத்துகிறதோ அதற்கு இணையாக, இன்னும் சொல்ல போனால் அதை விட மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாரத பிரதமர், இந்திய நாட்டினுடைய பிரதமர், அவர் செல்லுகிற இடமெல்லாம் தமிழ் மொழியினுடைய உயர்வை பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு உண்மையான பொருள் இந்த உலகத்தினுடைய மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு உரிய நிதியை அளிப்பதுதான். எனவே நீங்கள் சொல்வது சரியானது. அரசியல் தேர்தல் சார்ந்த நடவடிக்கைகளில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நம்ம தேர்தலை தாண்டி சிந்திப்பதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய தேவை என்று நான் எண்ணுகிறேன். எனவே இந்த அரசியல் மாற்றங்களை தாண்டி அரசியல் பண்பாட்டு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். எனவே சமூகத்தில் மகத்தான விழிப்புணர்வை உருவாக்கினால்தான், விழிப்புணர்வு உள்ள ஒரு சமூகம்தான், விழிப்புணர்வு உள்ள அல்லது நேர்மையுள்ள ஒரு சமூகம்தான் நேர்மையான அரசியலை தீர்மானிக்க முடியும். எனவே இன்றைக்கு சமூகத்திலே இந்த பற்றாக்குறை இருக்கிறது, நேரிய சிந்தனைகளுடைய பற்றாக்குறை இருக்கிறது. எனவே சமூகத்தில் மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றம் வரக்கூடிய அந்த சமூகம்தான் ஒரு மாற்றமுள்ள ஒரு அரசியலை தீர்மானிக்கும். எனவே நாங்கள் தேர்தல் அரசியலை தாண்டித்தான் நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் ஒரு கோட்பாடு இயக்கமாக, ஒரு கொள்கை இயக்கமாக, ஒரு மக்கள் இயக்கமாக நாங்கள் செயல்படுவோம். அந்த மகத்தான ஒரு இயக்கத்தை தமிழ் நிலத்திற்காக, தமிழ் குலத்திற்காக, இந்த மண்ணிற்காக நிச்சயமாக நாங்கள் உருவாக்குவோம். அது போன்ற அந்த கற்பனையான கேள்விகளுக்கெல்லாம் நான் தொடர்ந்து எப்படி பதில் சொல்வது? ஒவ்வொருவரும் தங்கள் கற்பனைக்கு ஏற்றவாறு அவர்கள் செய்திகளை வெளியிடுகிறார்கள். எனவே கற்பனைகளுக்கெல்லாம் அல்லது கற்பனையான ஊக அடிப்படையிலான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வது உகந்தது அல்ல என்று நான் நினைக்கிறேன். நான் அதான் ஏற்கனவே சொன்ன, தேர்தல் அரசியல் என்பது இன்றைக்கு தேர்தல் மிக செலவினமானதாக ஆகிவிட்டது. சம்பாதித்து வைத்திருப்பவர்கள் தான் தேர்தலை சந்திக்க முடியும் என்கின்ற நிலை இருக்கிறது. பெரிய அளவிற்கு பொது சொத்துக்களிலிருந்து பங்கெடுத்தவர்கள், எடுத்துக்கொண்டவர்கள் தான் தேர்தலை சந்திக்க முடியும் என்று ஒவ்வொரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய இந்த தேர்தலை மிக செலவினம் மிகுந்ததாக ஆக்கிவிட்டார்கள். இவருடைய கை காசை போடுவதில், இவர்களுடைய பையிலிருந்து செலவழிப்பது இல்லை, அது பொது சொத்துக்களில் இருந்து எடுக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய இயற்கை வளம் என்பது பொது சொத்து, அது மக்களுடைய சொத்து. கனிம வளம் என்பது பொது சொத்து. அந்த கனிம வளங்கள் எல்லாம் சமூகத்தினுடைய சொத்தாக, நாட்டினுடைய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் எல்லாம் இன்றைக்கு சூறையாடப்படுகிறது. அதனுடைய ஒரு பகுதி அரசியல் கட்சிகளுக்கு செல்கிறது. அவர்கள் இதிலே செலவழித்து வாக்குக்கு பணம் கொடுத்து இன்றைக்கு பெறக்கூடிய இந்த நிலையிலே இந்த தேர்தலை
சந்திப்பது என்பது அவ்வளவு சிந்தைக்கு ஏற்றதாக இல்லை, அது சரியாக இல்லை. எனவே இதையெல்லாம் தேர்தலை தாண்டிய ஒரு பெரும் மக்கள், தமிழ் மக்களினுடைய விழிப்புணர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம். நாம் பதில் சொல்ல முடியாது. அவங்க படிச்சவங்க, ஒரு பெரும் போட்டித் தேர்வுகளை எல்லாம் சந்திச்சுட்டு வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அவங்க சுதந்திரமா தன்முனைப்பா சுதந்திரமா செயல்படுவதற்கு சகல அதிகாரம் இருக்கு. நம்முடைய நாட்டில் நிர்வாகம், அதை போல சட்டமன்றங்கள், நாடாளுமன்றம், நீதிமன்றம் இவை தனித்தனியாக இயங்கக்கூடிய அளவிற்குத்தான் அதிகார அந்த வரம்பு, அந்த வரையறை இருக்கிறது. எனவே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் தங்களுடைய அந்த நிர்வாகத்தினுடைய சுதந்திரத்தை உணர்ந்து தங்களுடைய அதிகாரத்தை மக்களினுடைய நலனுக்காகவும் மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக அவர்கள் செலவிட வேண்டும், அவர்கள் செயல்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அது ஏமாற்றத்தை தரக்கூடியதாகத்தான். அது போன்ற செய்திகள் வருவது நல்லது அல்ல. நம்முடைய வரலாறு என்பது தொன்மையான வரலாறு. அதனுடைய மகத்தான வெளிப்பாடுதான் இன்றைக்கு கீழடியில் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரலாற்று செல்வங்கள். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. வெளியில கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அது மாநில அரசுக்கும் இருக்கிறது, அல்லது மைய அரசோ ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது. எனவே மாப்பாந்தாய் மனப்பாங்கோடு நடந்து கொண்டு தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கக்கூடிய எதையும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழர்கள் ஏற்கனவே விழிப்புணர்வு உடையவர்கள். இன்னும் அவர்களை விழிப்புணர்வு உள்ளவர்களாக மாற்றக்கூடிய பெரும் பொறுப்பு படித்தவர்களாகிய நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே இந்த மாற்றாந்தாய் மனப்பாங்கோடு நடக்கக்கூடிய அரசினுடைய செயல்பாடுகளை நாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.